வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். கார்த்திகை தீபத் தத்துவம் தெய்வத்தின் குரல் 3ஆம் பகுதியில் கார்த்திகை பண்டிகை அன்னைக்கு நிறைய அகல் ஏற்றி வைக்கிறோம் இல்லையா? இப்படி தீபத்தை ஏற்றி வைக்கும்போது ஒரு ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் விதிச்சிருக்குன்னு மகாபிரிவா சொல்றா. அந்த ஸ்லோகமும் அதனுடைய அர்த்தம் பற்றினது தான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீட்டாக பதங்காக மசகாட்ச விருக்ஷாக ஜலே ஸ்தலேய நிவசந்தி ஜீவாக திருஷ்ட்வா பிரதீபம் நசஜன்ம பாஜாக சுகினாக பவந்தி நித்யம் ஸ்வபசாகி விப்ராக அப்படின்றது தான் அந்த ஸ்லோகம். அதனுடைய அர்த்தம் என்னன்னு இப்ப பார்ப்போம். புழுக்களோ பட்சிகளோ அல்லது ஒரு கொசுவாகத்தான் இருக்கட்டும், அந்த கொசுவோ நம்ம மாதிரி உயிரில்லை என்று நினைக்கப்படுகிற விருட்சமோ இன்னும் ஜலத்திலையும் பூமியிலையும் எத்தனையோ தினசான ஜீவராசிகள் இருக்கின்றனவோ, அவற்றில் எதுவானாலும் அதுவோ மனுஷங்களுக்குள்ளேயே பேதமில்லாமல் பிராமணனோ பஞ்சமனோ எவனானாலும் சரி, எதுவானாலும் சரி, இந்த தீபத்தை பார்த்து விட்டால் அந்த ஜீவனுடைய சகல பாவங்களும் நிவர்த்தியாகி இன்னொரு ஜென்மா எடுக்காமல் நித்யானந்தத்தில் சேரட்டும் என்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அப்படின்னு மகாபெரியவா சொல்றார். ஜலத்திலையும் பூமியிலையும் இருக்கிற பிராணிகள் மட்டும்தானா என்றால் அப்படி இல்லை. முதலிலேயே பட்சிகளையும், அதாவது பதங்காக, கொசுக்களையும், மசகாக, மசகம் என்றால் கொசு, மஸ்கிட்டோ, இதுல இருந்து வந்ததுதான் சொல்லிட்டதால ஆகாசத்துல பறக்கிற பிராணிகளையும் சொல்லிவிட்டதாக அர்த்தம். ஆகாசத்துல பறந்தாலும் இந்த கொசு ஜலத்துல தான் முட்டையிடுறது. பக்ஷி கிளைகள்ல தான் வாழ்ந்து கூடு கட்டி குஞ்சு பொரிக்கிறது. மீன் ஜலத்துல மட்டும்தான் இருக்கும். தவளை ஜலத்திலையும் இருக்கும், பூமியிலையும் இருக்கும். அநேக பிராணிகளால் பூமியில் மட்டும்தான் வசிக்க முடியும். இப்படியெல்லாம் பல தினசா பிரித்து சொல்லி அத்தனை உயிரினங்களும் பாவம் நிவர்த்தியாகி சம்சாரத்தை தாண்ட வேண்டும் என்று இந்த ஸ்லோகம் பிரார்த்திக்கிறது. இந்த கார்த்திகை தீபத்தை எந்த பிராணி பார்த்தாலும் அதற்கு நித்திய ஸ்ரேயஸ் உண்டாகட்டும் என்று சொல்லி இருக்கிறது. திருஷ்ட்வா என்று ஸ்லோகத்தில் வருவதற்கு பார்த்தால் என்று அர்த்தம். விருக்ஷம், மரம் எப்படி பார்க்க முடியும்? நம்ம மாதிரி அதற்கு கண் பார்வை எல்லாம் உண்டா? தாவரத்துக்கு பல விதமான உணர்ச்சிகள் இருப்பதா இப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் சொன்னாலும் அதற்கு பார்வை உண்டான்னு தெரியல. அதனால எனக்கு ஒன்று தோன்றது, பார்த்தால் என்று ஸ்லோகத்தில் சொல்லியிருந்தாலும் பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை, மரம் மாதிரி பார்க்க சக்தி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அல்லது பார்க்கிற சக்தி வாய்ந்த பிராணிகளா இருந்தாலும் கூட இந்த தீபத்தை பார்க்காவிட்டாலும் பாதகம் இல்லை. இந்த தீபத்தோட பிரகாசமானது அதை பார்க்கிறவர் பார்க்காதவர் எல்லார் மேலேயும் படுறது இல்லையா? அத மாதிரி இந்த பிரகாசம் படுற எல்லைக்குள் இருக்கிற சகல ஜீவராசிகளுக்கும் பாவ நிவர்த்தி, ஜென்ம நிவர்த்தி, சாஸ்வதமான ஸ்ரேயஸ் கிடைக்க வேண்டும் என்றபடி அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் என்று தோன்றுகிறது அப்படின்னு மகாபிரிவா சொல்றார். தீபத்தின் ஒளி எப்படி வித்தியாசம் பார்க்காமல் பிராமணன், பஞ்சமன், புழு, பக்ஷி, கொசு, மரம், மற்ற நீர்வாழ் பிராணிகள், நிலம்வாழ் விலங்கினங்கள் இவற்றின் மீது படுகிறதோ அப்படியே நம் மனசிலிருந்து அன்பு ஒரு தீபமாக எல்லோரையும் தழுவுவதாக பிரகாசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட அற ஒளியோடு புற ஒளியாக தீபத்தை ஏற்றி மேலே சொன்னது போல் பிரார்த்திக்க வேண்டும். முன்பெல்லாம் சொக்கபானை என்று ஆலயத்திலிருந்து தீபத்தை கொண்டு வந்து பெரிதாக ஏற்றுவார்களே, திருவண்ணாமலையில் இப்போதும் மலை உச்சியில் மகா பெரிய ஜோதியாக தீபம் ஏற்றுகிறார்களே, இதன் உள்ளர்த்தம் என்ன? சின்ன அகலாக இருந்தால் அதன் பிரகாசம் கொஞ்சம் தூரம்தான் பரவும். சொக்கபானை என்றால் அதன் பிரகாசம் ரொம்ப தூரத்துக்கு தெரியும். அண்ணாமலை தீபம் மாதிரி மலையில் ஏற்றி வைத்து விட்டாலோ அது எத்தனையோ ஊர்கள் தாண்டி கூட தெரியும். அத்தனை பெரிய எல்லைக்குள் இருக்கிற சகல ஜீவ ஜந்துக்களின் மீதும் இந்த பிரகாசம் பட்டு அவற்றின் பாவங்கள் போக வேண்டும் என்ற உத்தமமான சிந்தனையில்தான் சொக்கபானை, அண்ணாமலை தீபம் என்றெல்லாம் நம் பூர்வீகர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். சாதாரணமாக 2 கால் பிராணி, 4 கால் பிராணிகள் தான் அதிகம். வண்டுக்கு 6 கால், சிலந்திக்கு 8 கால்கள்,
மரவட்டை, கம்பளி பூச்சி என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு எண்ண முடியாத கால்கள், த்விபாத், சதுஷ்பாத் என்று இருகால் நாற்கால் பிராணிகளின் க்ஷேமத்தை சேருகிற மாதிரியே எத்தனையோ காலுள்ள பிராணிகளாலும் அவற்றுக்கும் இன்னும் பாம்பு மாதிரி, மீன் மாதிரி காலே இல்லாத பிராணிகளுக்கும் க்ஷேமம் உண்டாகட்டும் என்று மந்திரங்கள் இருக்கின்றன. பரம ஞானிக்கு பிராமணன், பஞ்சமன் என்ற வித்தியாசம் தெரியாது என்று கீதையில் சொல்லி இருக்கிறது. நமக்கும் கூட காரியத்தில் பேதத்தை பார்த்தாலும் மனசில் சுரக்கும் அன்பில் வித்தியாசமே இருக்கக்கூடாது என்கிற மாதிரிதான் ரந்திதேவன் முதலில் பிராமணனுக்கும் கடைசியில் பஞ்சமனுக்கும் தானம் பண்ணி இருக்கிறான். இந்த கார்த்திகை தீப ஸ்லோகத்திலும் ஸ்வபசாகி விப்ரா என்று பஞ்சமன், பிராமணன் இருவரையும் சொல்லி இருக்கிறது. க்ஷேமத்தை கோரும் போது ஜாதி வித்தியாசமே இல்லை, நல்லவன் கெட்டவன் என்ற வித்தியாசம் பார்க்க கூடாது. மகா பாபத்தை செய்துவிட்டு நரகவாசிகளாக இருப்பவர்களிடமும் அன்பு பாராட்டி அவர்களுக்கு உபகாரம் செய்ய சொல்வது நம் சாஸ்திரம் அப்படின்னு மகா பெரியவா சொல்றார். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.